friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம chicken leg piece gravy எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. இது வந்து சாதம் கூட இல்லாட்டி சப்பாத்தி ரோட்டி கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ 2 கிராம்பு, 1 வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 சிக்கன் லெக் பீசஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சிடலாம். ப்ரெஷர் இப்போ நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. ஆனால் எனக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி இல்லாமல் நம்ம குக் பண்ணலாம். இப்போ வந்து கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது கிரேவி. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை மேலே சேர்த்துடலாம். இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் பாரம்பரியமான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சிக்கன் லெக் பீஸ் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.